புடிங்க புடிங்க அவனை. போடா. புடிச்சா. அம்மா புடிடா. மாப்ள என்னாச்சு மாப்ள? புடிச்சா. புடிச்சா. யாரு மாப்ள? யார்? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா அம்மா. அப்பா என்னாச்சுப்பா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? எதுவும் அடிபடலையே? கபிலன் கையை காட்டுங்க. ரொம்ப வலிக்குதா கபிலன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வலிக்குதா? ஐயோ. சார் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? சார் அவன் தப்பிச்சிட்டான் சார். யார் சார் அவரு? ஐயோ என்ன சார் கையில இவ்வளவு ரத்தம் போகுது? கையில லைட்டா கடிச்சிருச்சு. யாருன்னா அவனை கண்டு என்னங்க அது? கையில கடிச்சவன கபிலன் உங்க உயிர் தான் எனக்கு முக்கியம். அவனை பார்த்தாலே அவன் எதுவும் செய்யறவன் மாதிரி தான் தோணுது. நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஆகல. சீக்கிரமா அவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். நர்ஸ் கொஞ்சம் இப்படி மேடம் பாருங்களேன். மேடம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் மேடம். இருங்க. ஐயோ அப்பா அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்லப்பா? சார், கையை ஒண்ணும் காட்டுங்க. இல்லல்லப்பா? பரவாயில்ல. ஐயோ அம்மா உனக்குப்பா கபிலன் கபிலன் வலிக்குதா? ஒண்ணும் இல்லைங்க. ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு. கையை காட்டுங்க. மேடம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க. என்ன கபிலன் நீங்க பார்த்து சண்டை போட்டிருக்க கூடாதா? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல மாமா? பரவாயில்ல. உங்களுக்கு எதுவும் இல்லல்லப்பா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளைய பாருமா. இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா. புனிதா புனிதா மாமா கண்ணு முடிச்சிட்டாரு. அப்பா புனிதா மாப்பிள்ள மாமா உங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணும் இல்லையே? ரைட். மாப்பிள்ள கூட சண்டை போட்டாங்க. மாமா எங்களுக்கு எதுவும் இல்ல. நாங்க நல்லா தான் இருக்கோம். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? போலீஸ்ல எதுவும் சொன்னீங்களாமா? அப்பா இப்ப வேணாம்ப்பா. நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். முதல்ல நேத்து வந்தவன் யாருன்னு நாம தெரிஞ்சுப்போம். அவன் தான் நாம தேடிட்டு இருக்கிற எதிரியா இல்ல அவனும் காசுக்காக வேலை பாக்குறவனான்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும்ப்பா. நானும் கபிலனும் அத பாத்துக்குவோம்ப்பா. நீங்க நிம்மதியா இருங்க. புனிதா எனக்கு என்னமோ மாமா இங்க இருக்கிறது இனி பாதுகாப்பா இருக்காதுன்னு தோணுது. மேடம் டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. நம்பி சார் எப்ப எழுந்தாரு மேடம்? இப்பதான் எந்திரிச்சாரு சிஸ்டர். அவருக்கு இங்க நடந்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. முழிச்சு பார்த்துட்டு மயக்கம் வந்ததுனால தூங்கிட்டார் அப்படியே. மாத்திரையோட எஃபெக்ட் மேடம். அதான் நம்பி சாருக்கு முழிப்பும் தூக்கமாவும் இருந்திருக்கு. ஆனா மேடம் உங்க ஹஸ்பண்ட் நேத்து இருந்தது ஒரு வகையில நல்லதா போச்சு. கபிலன் நீங்களும் வாங்க, நம்ம டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். சரி வாங்க பேசிட்டு வந்துடலாம். அப்பா டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறோம்ப்பா. போயிட்டு வாங்க. வாங்க உட்காருங்க. முதல்ல உங்க ரெண்டு பேர்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். டாக்டர் எதுக்கு? நேத்து நைட் நடந்ததை சிஸ்டர் சொன்னாங்க. இவ்வளோ செக்யூரிட்டியை மீறி ஒருத்தன் உள்ள வந்திருக்கான்னா அவன் உங்களை டார்கெட் பண்ணி தான் வந்திருக்கணும். வந்தவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல டாக்டர், வந்தவங்களை பத்தி எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்ல. நான் உங்களை மெயினா கூப்பிட்டதுக்கு காரணம் போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் போயிடாதீங்க, எங்க ஹாஸ்பிட்டலுடைய குட்வில் கெட்டு போயிடும்னு சொல்லதான் நான் உங்களை கூப்பிட்டேன். வந்தவன் யாருன்னு தெரியாம எங்களால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது டாக்டர். அப்பாவோட ட்ரீட்மெண்ட் முதல்ல நல்லபடியா முடியட்டும். அப்பா இப்போ பெட்டராகவே இருக்காரு. அவருக்கும் அட்மாஸ்பியர் சேஞ்ச் தேவை. ஸோ அதனால அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். என்ன கூட இருந்து பார்த்துக்க ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவரே பேச ஆரம்பிச்சிருவாரு. நாங்க வீட்ல பேசிட்டு சொல்றோம் டாக்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.